காலம் உண்ட கோபத்தினால் உன் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தார். அதாவது அவர் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தார். கோபம் என்றால் எதனால் இயேசு கோபப்படுவார்? நாம் ஏதாவது ஒரு தவறு செய்யும் பொழுது. ஒரு சில பேர் தேவன் நம்மளிடம் பேசுவதை விட்டு விட்டார் என்றால் என்ன செய்வோம் என்றால், முகத்தை மறைத்துட்டார் என்றால் என்ன செய்வோம் என்றால், அவர் விட்டு தூரமா போயிருப்போம். இயேசு போய் என்னத்தை கண்டா கஷ்டம் தான் வருது, கண்டிப்பா வருது. ஆனா நீ செய்த தவறு நிமித்தம் தான் அவர் தன் முகத்தை மறைத்தார். அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைவான் சொன்னார்ல, உடனே அவரை பார்க்க முடியுமா? அப்படி இல்ல. அதிகாலையில அவர் சந்நிதியில நீ வந்து கேட்கிற காரியம் தேவ சந்நிதியில இருந்து உனக்கு வந்து சேரும். அதனுடைய அர்த்தம் தான். அதே மாதிரிதான் நீ ஆண்டவர் சந்நிதியில தேடி வந்த எல்லா காரியத்துக்கும் அவர் முகத்தை மறைச்சிட்டார், பதிலே கொடுக்கல. ஏன்? அப்ப காலம் உன் மேல கோபம். எதை நிமித்தம்? நீ ஏதாவது ஒரு தவறு செய்திருப்ப, அது நிமித்தம் தான். இல்லைன்னா தேவன் தேவையில்லாம கோபப்பட மாட்டான். தேவாலயத்துல கோபப்பட்டா, சாட்டை எடுத்தா, கள்ள குகையில போல ஆக்கினீர்களே என்று சொல்லி பரிசுத்தமான இடத்துன்னு சொல்லி சாட்டை எடுத்தான். அப்ப ஏன் உன் மேல தேவன் கோபப்பட்டான்? யோசி. உனக்கு பதில் கொடுக்கல, உன் குடும்பத்தை பாதுகாக்கல, உன் வீட்டை பாதுகாக்கல, உன் பிள்ளைகளை பாதுகாக்கல, அல்லது உன் சொத்தை பாதுகாக்கல, அல்லது உன்னை அசிங்கப்படுத்திட்டான்னு சொல்கிறாயே, தேவனை தேடிதானே போன ஒரு நன்மை கிடைக்கலாம் என்று சொல்கிறாயே, ஏன் அவர் அமைதியாக இருக்கிறார்? கோபம். கோபம் வர காரணம் யார்? நீதான். நீ அவர் சந்நிதியில அவரிடம் பரிசுத்தமா இருக்கும் பொழுது, உன் பேச்சில, உன் நடக்கையில, உன் கிரியைகள, உன் பார்வையில, அவர் பார்வையில நீ கரெக்டாக இருக்கும் பொழுது ஏன் அவன் மேல கோபப்படுறா? என் பிரியமானவன் என்று சொல்லுவாரு. அல்லேலூயா. என் மகள் தானே சொல்லுவார், கோபப்பட மாட்டார்ல. ஆனாலும் உன் மேல இறங்குதேன்னு சொல்றான். எப்படி இறங்குவார்னா, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். சாதாரண கிருபை இல்லையா, நித்திய கிருபையுடன் இறங்குவேன். அந்த கிருபை மரணம் வரைக்கும் அல்ல, ஒரு மரணத்துக்கு அப்புறம் நீ பரலோக ராஜ்யம் செல்லுவ வரைக்கும் அந்த கிருபை உன்னோடு இருக்கும். ஆமென். நித்திய கிருபையுடன் இறங்கணும்னா நீ அவருக்கு அடங்கி இருக்கணும். அவர் முகத்தை மறைச்சிட்டாருன்னா அவருக்கு விரோதமா நீ திரும்ப கூடாது. அவர் மறைச்சாலும் பரவாயில்லையா, அவர் காலில் விழு. நான் செய்த உன் கரிகள் அருவருப்புகளை ஒப்புக்கொடு, உன் பாவத்தை ஒப்புக்கொடு, உன் மீறுதலை ஒப்புக்கொடு, தேவன் விரோதமா குருவர்த்ததை ஒப்புக்கொடு, ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசினதை ஒப்புக்கொடு. ஊழியக்காரன் வீட்டு வேலைக்காரன் கிடையாது, இயேசுக்கு தான் வேலைக்காரன். ஒப்புக்கொடு தேவனுக்கு பேசின காரியங்கள். அதன் பின்பு ஆண்டவர் ஏன் உனக்கு அற்புதம் செய்யல, ஏன்னா என் முகத்தை மறைச்சேன்னு காட்டுவா. அல்லேலூயா. நித்திய கிருபையுடன் இறங்க அவர் சந்நிதியில நீ உன்னை ஒப்புக்கொடு. வார்த்தையின் மூலமாக